இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலையிலும் நாம் தியானித்து வருகிறோம். அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். யாரெல்லாம் வாழ்க்கையிலே அவர்கள் கஷ்டங்கள் வந்த பொழுது அழுதார்கள், கர்த்தருடைய சமூகத்திலே போய் அழுதார்கள், ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் ஆகாரை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்ததாக அன்னாளை குறித்து நாம் தியானித்தோம். எசேக்கியா ராஜாவை குறித்து தியானித்தோம். இப்பொழுதும் கூட மரியாளை குறித்து நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இந்த நாளிலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின் கடைசி பாகம். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நாம வியாதி, பலவீனம், கஷ்டம், பாடுகள் வரும்போது என்ன செய்கிறோம்? அழுகிறோம். பெண்கள் அதிகமாக அழுவாங்க, ஆனா ஆண்களும் அதிகமாக அழுதார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது ராஜாவை போல அதிகமாக அழுதான் என்று சொல்லி வேதத்துல வேற யாரையும் பற்றி சொல்லப்படவில்லை. இந்த தாவீது ராஜா ஆகுவதற்கு முன்பாகவும் அவருடைய வாழ்க்கையிலே அநேக கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், அழுகைகள், அது ராஜாவான பிறகும் அவருடைய வாழ்க்கையிலே பாடுகள், கண்ணீர்கள், இப்படியாய் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கட்டங்களிலே அவர் என்ன செய்கிறார்? நெருக்கப்பட்டார், அழுதார். ஆனால் ஆண்டவர் அவரை ஆற்றி தேற்றி தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து அவர் அதிலிருந்து வெளியே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 6ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிற பொழுது, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. வியாதிகள், பலவீனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டது. இன்னும் கூட, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டங்கள், சோதனைகள் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சவுல் மூலமாக, அதன் பிறகு அவருடைய சொந்த மகன் மூலமாக, அவர் இன்னும் கூட நிறைய பெலிஸ்தர்கள், சத்துருக்கள் மூலமாக அநேக பாடுகளை அவர் அனுபவித்தார். நம்ம அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தாவீது மிகவும் அழுதான். இன்னும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவீதும் அவனோடு இருந்த மனிதர்களும் அழுதார்கள். இன்னும் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அந்த அப்னேரின் கல்லறை அண்டையிலே தாவீது என்ன செய்தார்? சத்தமிட்டு அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட அவருடைய மூத்த குமாரன் அம்னோன் மரித்த போது அந்த ராஜா மிகவும் புலம்பி அழுதான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னும் கூட அப்சலோம் மரித்த போது, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே என்று சொல்லி அவர் அழுததை நாம் பார்க்கிறோம். தாவீதை போல வேதத்துல அதிகமாக அழுதவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு உபத்திரவங்கள் சத்துருக்கள் மூலமாக, பெற்ற பிள்ளைகள் மூலமாக 2 வாலிப ஆண் மக்களை அவர் என்ன செய்கிறார்? பறி கொடுக்கிறார். 2 மரணத்தை அவர் சந்திக்கிறார். இப்படி பல பாடுகள், பல கண்ணீர்கள், பல அழுகையின் பள்ளத்தாக்குகளின் வழியாய் அவர் கடந்து செல்கிறார். ஆனாலும் அவருடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுவார். நமக்கும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள், பிரச்சனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், இழப்புகள் வரும்போது நாம் துவண்டு போகக்கூடாது. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார் என்று சொல்லி நாம் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிற பொழுது, தாவீதை போல உபத்திரவத்திலே, சோதனையிலே, அழுகையிலே அவர் என்ன செய்யல? வீழ்ந்து போகல. அடுத்த கட்டத்திற்கு அவர் எழுந்து அடுத்த காரியங்களுக்கு அவர் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சோதனைகள், பாடுகள் நமக்கு வரும் பொழுது நாம் துவண்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கண்ணீர் உண்டு, அழுகை உண்டு, எல்லா காரியங்களும் அவர்களுக்கும் உண்டு. தோல்விகள் உண்டு, வியாதிகள் உண்டு, இன்னும் கூட எத்தனையோ தேவைகள் வழியாகத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளும் கடந்து வருகிறார்கள். வேதத்திலே நாம பார்க்கிறோம். மோசே, தாவீது, ஆபிரகாம், யாக்கோபு அவர் தேவ சமூகத்திலே அழுது, கெஞ்சி, அழுது, போராடிதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எல்லாரும் அப்படிதான் தேவ சமூகத்திலே அழுது, போராடி, கெஞ்சிதான் விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நெருக்கம் வரும்போது கதறி ஜெபித்து ஆண்டவரிடத்தில் இருந்துதான் அவர்கள் அற்புதத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கண்ணீர், எனக்கு மட்டும் ஏன் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி நாம் நம்மை குறித்து நாம் சஞ்சலப்படாதபடி, நாம் சோர்ந்து போகாதபடி வேதத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் வாழ்க்கையை நாம் தியானித்து பார்த்து நாம் நம்மை ஆற்றி தேற்றி மீண்டுமாக நாம் ஓடும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும்.
அதுதான் தாவீது சொல்லுகிறார், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்திலே அழுகையின் பள்ளத்தாக்கு வரத்தான் செய்யும். இந்த உலகத்துல மனிதர்களாய் வாழ்கிற நாம யாரும் இதற்கு தப்ப முடியாது. நமக்கு முன்பாக வாழ்ந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களும் இப்படித்தான் பாடுகள் வழியாக, கண்ணீர்களின் வழியாக கடந்து சென்றார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் கூட தாவீது சொல்லுகிறார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் கண்ணீர் வடித்தார், அந்த அளவுக்கு அவர் அழுதார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நாமும் கூட வாழ்க்கையிலே வருகிற இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், அழுகையின் வரும்போது நாம் கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்தி கொண்டு அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள். ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார், இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி தருவார், இந்த அழுகிற சூழ்நிலை மாறும், இந்த அழுகைக்கு பின்னாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, இது எனக்கு நிரந்தரம் கிடையாது என்று சொல்லி அவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பாடி துதித்து துதித்து கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், சோதனைகள், கண்ணீர்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். அவைகள் நம்மை அமிழ்த்தி விடக்கூடாது. அந்த பாடுகள், அந்த கண்ணீர்கள் நம்மை மூழ்கடிக்க கூடாது. தாவீதை போல நாம் அடுத்த கட்டங்களுக்கு நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு தேவ சமூகத்திலே நாம் நின்று ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் தைரியமாக சொல்ல முடியும். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போன பாதைகளில் எல்லாம் கர்த்தரை ஆண்டவரே தனக்கு முன்பாக வைத்து, நம்பிக்கையாக வைத்து, ஒவ்வொரு கட்டங்களிலும் அழுகையின் வரும்போது, பாடுகள் வரும்போது அதை கடந்து சென்றது போல நாங்களும் இந்த உலகத்துல ஆண்டவரே வெற்றியாய் வாழ, சோதனைகள், கண்ணீர்கள் வரும்போது அதை கடந்து செல்ல எங்களுக்கு பலம் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை